எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஸ் ஆர்ட் ஸ்பேஸ். சின்ன வயசுல இருந்தே இசையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர், அவருக்கு ரொம்ப வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணி எப்படியாவது பெருசா வளர்ந்துடணும்னு நினைக்கிற அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அவரை அங்க வர வச்சு தீர்த்து கட்டுறது தான். அதுவும் அவனை சாத்தானோட பேரை சொல்லி பலி கொடுக்க போகுது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, மனுஷன் தோன்ற காலத்துல இருந்து அவன் ஒரு விஷயமா கண்டுபிடிச்சான். நெருப்பை கண்டுபிடிச்சான். அது அவனுக்கு தைரியத்தையும் வெளிச்சத்தையும் அறிவையும் கொடுத்துச்சு. அப்புறம் அவன் சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அது அவனுக்கு தொலைத்தொடர்பையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. அவன் கல்லை வச்சு தன்னை அறியாமையே கண்டுபிடிச்ச விஷயத்துல இன்னொரு கண்டுபிடிப்பு இருந்துச்சு. அதுதான் இசை. அந்த இசைய அவங்க முதல் முறையா கேட்டப்போ அது அவங்களுக்கு ஒரு புதிய போதையை கொடுத்துச்சு. இரவு நேரத்துல அவங்க குழுமி இருக்கும்போது அந்த இசை அவங்களுக்கு ரம்மியமா இருந்துச்சு. அது அவங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தையே கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு கூட்ட மக்கள் மட்டும் இசைய ரொம்ப நேசிச்சாங்கன்னு சொல்றதை விட அவங்க அந்த இசை தனக்கானது மட்டும்தான் நினைச்சாங்க. அவங்க நிறைய இசைக்கருவிகளை உருவாக்குனாங்க. நிறைய புதிய இசைகளை உருவாக்குனாங்க. ஒரு காலகட்டத்துல நாங்க தான் இந்த உலகத்துக்கே இசை அரசுன்னு அந்த கூட்டம் நம்பிச்சு. இத அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடவுள்கிட்டயே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இசை எங்களுக்கானது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டாங்க. ஆனா கடவுள் அதை மறுத்தாரு. இசை யாருக்கானதும் கிடையாது. இசை யார் உரிமையும் கொண்டாட முடியாது. இசை இயற்கையானது, அது எல்லாத்துக்குமானதுன்னு கடவுள் சொன்னாரு. இதனால அவங்க கடவுள் மேலேயே கோவப்பட்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க கடவுளை தொழுறதையே விட்டுட்டாங்க. கடவுளுக்கும் ஒரு மக்களுக்கும் பிரச்சனையானதை மேல ஒருத்தர் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். அவன் தான் சாத்தான், ஜார்கிரத். ஒரு கொடிய சாத்தான். அந்த சாத்தானுடைய பலமே என்னன்னா, மக்களோட ஆசைய பேராசையா மாத்தி அவங்கள தன்வசப்படுத்தி அதுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கும். சாத்தான் ஜார்கிரத் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சது. அந்த மக்கள் கிட்ட போய், நான் உங்களுக்கு வரம் தரேன், அந்த கடவுள் தர்றனாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு மக்கள், இசை எங்களுக்கானதா இருக்கணும், அதுவும் இல்லாம இசைய நாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும், இந்த வரம் எங்களுக்கு என்னென்னைக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை செய்யறத சொல்லி ஜார்கிரத் தனக்கு தேவையானதை கேட்டுச்சு. அது என்னன்னா, எனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ இல்லை எனக்கு எப்பெல்லாம் ஏதாவது தேவைப்படுதோ அதை நான் உங்ககிட்ட கேட்பேன், அதை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிச்சு. மக்களும் தனக்கு வரம் கிடைச்ச சந்தோஷத்துல கண்டிப்பான்னு சொல்லி ஜார்கிரத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க. தலைமுறையா வணங்க ஆரம்பிச்சாங்க. தலைமுறையா ஜார்கிரத்தை எல்லாம் வணங்கிட்டே இருந்தாங்க. இவங்களோட அந்தஸ்தும் மத்த கூட்டத்துக்கு மத்தியில பெருசாயிட்டே இருந்தது. அவங்க எது தொட்டாலும் அது வெற்றியா இருந்து, முக்கியமா இசையில. அதுக்கப்புறம் அந்த சாத்தான் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி மறுபடியும் தோன்றுது. கூட்ட மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜார்கிரத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அது அவங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குது. அது என்னன்னா, அதுக்கு பசின்னு சொல்லி. மக்களுக்கு ஒரே சந்தோஷம். முதல் முறையா ஜார்கிரத் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்கு, அதுவும் பசின்னு கேட்டிருக்கு. அதை நிறைவேற்றிருக்கு. ஜார்கிரத் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜார்கிரத், எனக்கு உங்களுடைய கால்நடைகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நொடியில மக்கள் வியந்துடுறாங்க. என்னன்னா, அந்த கூட்டமே கால்நடையை வச்சுதான் பொழப்பிய ஓட்டிட்டு இருக்கு. அதை இப்ப ஜார்கிரத்து கேட்டன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்றதுன்னு ஒரு விதமான ஒரு குழப்பம் இருந்தாலும், தங்களுடைய கடவுளான ஜார்கிரத் கேட்டதுனால மறுக்காம அதை கொடுத்துட்றாங்க. பல யுகங்கள் போகுது. ஜார்கிரத் அவங்க கும்பிட்றத மட்டும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஜார்கிரத்தை அவங்க மறக்காம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் சொல்லி வளர்த்தாங்க. அதே மாதிரி அவங்க ஜார்கிரத் கொடுத்த வரனின் பெயரால் அவங்க இசையோட மிகப்பெரிய ஆளுங்களானாங்க. அவங்க இல்லாம இசையே இல்லை. ஏன், இந்த உலகத்துல யார் எந்த பாட்டு கேட்கணும், எந்த விதமான இசை இருக்கணுங்கிற வரைக்கும் அவங்க எதை வைக்கிறாங்களோ அந்த பாடல்கள் மட்டும்தான் இங்கேயுமே ஒழிச்சுது. காலப்போக்குல சாத்தான் மறுபடியும் தன்னுடைய வேலையை கட்டுச்சு. அது என்னன்னா, பசிக்குதுன்னு மறுபடியும் சொல்லும் போது கால்நடைகளை கொடுத்தாங்க மக்கள். ஆனா இந்த தடவை அது கால்நடைகள் வேண்டாம், எனக்கு நரமாமிசம் சாப்பிடணும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட அந்த கூட்டம் ரொம்பவே அதிர்ந்து போனாங்க. அதுவும் ஜார்கிரத், அது உங்க கூட்டத்துல இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம, வேற வழி இல்லாம
அந்த கூட்டத்திலிருந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்கள பலிக்காக ஜாகிரதை அனுப்பி வச்சாங்க. மக்கள் வேற வழி இல்ல தான் சாத்தான் கேட்டாங்கிறதுக்காக குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்த மக்களை பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆகையால் இவ்வாறாக எப்போதெல்லாம் ஜாகிரத்துக்கு நரமாமிசம் தேவைப்படுதோ அப்ப இவங்க அந்த குறிப்பிட்ட நட்சத்திர இருக்கிறவங்களை மட்டும் பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது பல யுகங்களா நடந்துகிட்டே இருக்கு. ஏன் இன்னைக்கு கூட நேரம் படி ஜாகிரத்துக்கு இவங்க மறுபடியும் ஒரு பலி கொடுக்கணும். அதுவும் இன்னும் கொஞ்சம் மாதங்கள்ல. அப்படி கொடுக்கல அப்படின்னா ஜாகிரத் இவங்களுக்கு கொடுத்த எல்லா வரத்தையும் திருப்பி கெடுத்துரும். அதே மாதிரி இவங்க இனத்தையே அழிச்சிரும். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, அந்த நட்சத்திரத்துல அவங்க கூட்டத்துல இப்ப யாருமே இல்லை. சொல்ல போனா எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டாங்க அந்த நட்சத்திரத்துல இருந்தவங்கள. சோ அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்க வெளியில இருந்தா பார்த்தாகணும். ஜாகிரத்துக்கு படைக்க வேண்டியதை படைச்சே ஆகணும். இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இவங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்தவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் இப்போ உலகத்துல ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்களே. இவங்களுக்கு இப்போ எல்லா இடத்துலயும் ஆள் பலமும் செல்வாக்கும் கொட்டி கிடக்கு. ஸோ ஏகப்பட்ட பேத்த வச்சு அவங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கள இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல தேடுறாங்க. தேடி ஒரு வழியா கண்டுபிடிக்கிறாங்க. அவன் பேரு தான் அர்ஜுன். அர்ஜுன் யார் அப்படின்னா ஒரு மியூசிஷியன். அவர் ஒரு நல்ல சிங்கரும் கூட. ஆனா அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் கூட அவருக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பமுனுங்கிறதே இல்லை. அதனால யாராவது சீக்கிரமா ஃபேமஸ் ஆனவங்கள பார்த்தாலே, அது முக்கியமா இந்த மியூசிக் இந்த சிங்கிங்ல ஃபேமஸ் ஆனவங்கள பார்த்தா அர்ஜுனுக்கு ரொம்பவே கடுப்பா தான் இருக்கும். அர்ஜுனுக்கே தெரியாம அர்ஜுனை நோட் அவுட்டுட்டே இருந்திருக்காங்க அந்த மக்கள். அர்ஜுனோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய சாத்தானான ஜாகிரத் அவங்க வழியிலேயே அர்ஜுனை மடக்குறாங்க. அது என்னன்னா, அர்ஜுனுக்கு அவங்க தான் மிகப்பெரிய ஆளுங்க இல்லையா மியூசிக்ல. ஸோ அர்ஜுனுக்கு அவங்கிட்ட வாய்ப்பு தர மாதிரி ஒரு மெயில் பண்றாங்க. என்னன்னா, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்த்துருக்கோம், ரொம்ப பிடிக்கும், நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மெயில் பண்றாங்க. இதை பார்த்து அர்ஜுன் பல வருஷம் ஏக்க நிறைவேறிடுச்சு. இந்த தடவை நம்மளோட திறமையை காட்டி நம்ம யாருங்கிறது இந்த உலகத்துக்கே காட்டணும் அப்படின்னு நினைக்கிற அர்ஜுன் அதனால கிளம்பி அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு அவன் போறான். அர்ஜுன் போறப்பெல்லாம் யோசிச்சுட்டே போறான், எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த விதமா அவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அர்ஜுன் அவங்க பலி கொடுக்க போறாங்கிறது அர்ஜுனுக்கு சுத்தமா தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் அர்ஜுன் என்ன ஆக போறாரு, சாத்தானுக்கு இவங்க பலி கொடுத்தாங்களா அப்படிங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதோட பார்ட் 2 வீடியோல பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கேஸ் ஆர்ட் ஸ்பேஸ்.